பொதுவாக இப்போ சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு வருஷம் குரு பகவானே காப்பாற்றிடுவார், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேலே அவங்களோட வழிபாடு காப்பாற்றும். சிம்மராசி அன்பர்கள் அந்த வழி போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கடந்து தான் ஆகணும் அஷ்டம சனியை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையாக சொல்லுங்களேங்க, எங்க எப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் போடுவாங்க. பொதுவாகவே அஷ்டமத்து சனி நிறைய விஷயத்தில் நம்மளை டார்கெட் பண்ணுவார். விஷயம் நம்ம ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இந்த தமிழ் புத்தாண்டுல என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏத்துக்க போகுது, எல்லாருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் மேம். சொல்லுங்க, இந்த 2025 தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. இப்ப இந்த 2024 தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு, குரோதி வருடம் அப்படின்றதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2025 சித்திரை மாதம் 1 தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையா பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஸ்வாவசு வருடம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது பாருங்க, பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் 60 புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்யுது. அதாவது 60 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளா இருக்குதான் செய்யுது. அந்த தமிழ் புத்தாண்டுகள் 60ல் இப்போ விஸ்வாவசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 39ஆம் ஆண்டு அப்படிம்பாங்க. இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னாமா, முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும். பயந்துக்க வேண்டாம், போன வருஷம் மாதிரி பயங்கரமாக வெள்ளோலாம் வராது. அதாவது இந்த மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும். செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது. அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது. பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கம் சொல்லுது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எது அப்படின்னா, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க. சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும். குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு. இந்த தமிழ் வருடம் பிறக்கிறதும் விஸ்வாவசு வருடமும் பார்த்தீங்கன்னா களவு அப்படின்றது நிறைய இருக்கும், திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அதே மாதிரி பாருங்கம்மா, இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்குது, நம்ம எல்லாருமே செய்யணும். இப்பயே பாருங்க, முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக ஆயிடுச்சு இல்லைங்களா. எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்லது. ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா. ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி இருக்கு. அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாதாம்மா எல்லாருக்குமே அமையும். கவலைப்பட வேண்டாம். ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும். இப்போ முருகப்பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிட்டவங்க முருக வழிபாடை தொடர்ந்தாங்க அப்படின்னாலே பஞ்சம் ஏதோ இருக்காதுமா. சூப்பர் மேம், சூப்பர். அதாவது பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பட்னி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம். உண்மை. ஸோ அதுவே விவசாயம் செழித்தோங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பார்த்துடலாம் மேம். சிம்ம ராசி நேயர்கள், இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டானது எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்கும் மேம்? பொதுவாக இப்போ சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சனி விதி கிரகம். சனி பாருங்க மீனத்துக்கு போயிருக்காரு. அப்படி மீனத்துக்கு போயிருக்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்து சனியாக வராரு. ஆனால் எந்த சிம்மராசி அன்பர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஒரு வருஷம் குரு பகவானே காப்பாற்றிடுவார், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேலே அவங்களோட வழிபாடு காப்பாற்றும், நம்ம கடைசியில் சொல்லலாம். ஆனால் பொதுவாக நம்ம இந்த பதிவில் சிம்ம ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி ஒரு தீய பலன்கள் வரும் அப்படின்றது சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாமா, அந்த சைடு நீ இப்போ ஒரு தெரு வழியாக போயிட்டு இருக்க, அங்கே ஒரு பெரிய பாம்பு நான் பார்த்தேன், நான் அந்த சைட்லேருந்து வந்தேன்னா நான் சொல்லணும்மா அந்த சைடு போறையே பார்த்து போமா, ஒரு பெரிய நல்ல பாம்பை நான் பார்த்தேன் அப்படின்னும் போது நீ பார்த்து போவ. ஒன்று அந்த வழி போக மாட்டேன், இல்லை நீ பார்த்து போவ. இப்போ சிம்மராசி அன்பர்கள் அந்த வழி போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கடந்து தான் ஆகணும் அஷ்டம சனியை. அப்போ ஜாக்கிரதையாக போகணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். யாரும் இதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தையாக சொல்லுங்களேங்க, எங்கே எப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னும் கீழே கமெண்ட்டில் போடுவாங்க. இது சும்மாவே ஒரு ஃபால்ஸாக நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடியது இல்லைங்களா. பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்றது உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல தான் நம்ம சொல்லணும்.
அது எதுக்கு அப்படின்னா நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. அப்ப சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. எப்பயுமே வந்து பாருங்க சொசைட்டியில் ரெஸ்பெக்ட். நான் சிம்மம், நான் எக்காரணத்தை கொண்டு இப்படி குனிய மாட்டேன். நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஒய்ஃபை பற்றி பேசணும் அப்படின்னா கூட எங்கள் ஒய்ஃப் நான் பேசுறதுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை பற்றி பேசுவேன். இல்லைனா உங்களை பற்றி நான் சமுதாயத்தில் பெருசாக பேச்சே எடுக்க மாட்டேன். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் எனக்கு சொல்வாக்கு செல்வாக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிக்னிஃபைடு பர்சன்ஸ் தான் சிம்மம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக சிம்மம் வந்து பாருங்கள் யாருக்கும் தலை குனிய மாட்டாங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அவங்களோட ஹையர் அஃபிஷியல் கூட அவங்க வந்து பாருங்கள் தலை குனிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கரெக்டுனா கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இது ஒரு ஆஸ்பெக்டில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆஸ்பெக்டில் இதையே வந்து பாருங்கள் ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னால் கரெக்டாக அவங்க கரெக்டாக தான் முடிவு எடுப்பாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாங்க. பட் பியாண்ட் தட் எல்லா நேரத்துலையும் நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு அடமெண்ட் பிஹேவியர் இதெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவார் அப்படின்னாமா, பொதுவாகவே அஷ்டமத்து சனி நிறைய விஷயத்தில் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவார். மொதல் விஷயம், நம்ம வந்து நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வசதி வாய்ப்பு பிடுங்க பார்ப்பார். மொத்தத்தையும் பிடிக்கிட மாட்டார். அதாவது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெரிய லாஸ், என் கையிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் யாருக்கும் நம்பி நான் ரொம்ப உஷார், ரொம்ப புத்திசாலி, யாருக்கும் கொடுப்பே ஏமாறுவேன் அந்த மாதிரி. அப்போ இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி சிம்மராசி அன்பர்கள் காசு கொடுக்கக்கூடாது. இது வந்து அவங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம இந்த விஷயம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், அவர் எங்கே கை வைப்பார் அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவார். அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். அப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணோம், ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கணும். யாரோ வழியே வந்து எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா கூட அப்படியாப்பா அப்படின்னு கூட கேட்குறத விட, அப்படியா அது யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லு, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலையில் இருக்கேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடணும். இது வேலையில் ஒரு பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது. மூணாவது குடும்பம். குடும்பத்தில் நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிடுவோம் இல்லையா. குடும்பத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவார், நிறைய பஞ்சாயத்து வைப்பார். சிம்மம் எப்பயுமே குடும்பத்தை கண்ட்ரோலில் தன் கைக்குள்ளே வச்சுருக்கும். ஒய்ஃப் இவ்வளோ நாள் வரைக்கும் சொல் பேச்சு கேட்டிருப்பாங்க, இப்போ ஒய்ஃப் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் இவ்வளோ நாள் வரைக்கும் சொல் பேச்சு கேட்டிருப்பார், இப்போ கேட்க மாட்டார். இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷம் குழந்தைங்க நம்ம கைக்குள்ளேருந்து வெளியே போகும், ரக்கம் முடிச்சு பறந்து போவோம். என்ன பண்ண முடியும், நம்ம கம்முன்னு இருக்கணும். ஃபேமிலி ரீதியாக இருக்கும்போது இப்போ நான் சிம்மமாக இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் வேறு ராசியாக இருந்தால் அவருக்கு நல்லா இருக்குது, அவருக்கு ரிஷபம்னு வச்சுக்கோங்களேன், அவரை விட்டு நம்ம டீல் பண்ணணும். இது மூணாவதாக குடும்பத்தில் கை வைப்பார். நாலாவதாக சமுதாயத்தில். நான் வந்து பாருங்கள் இருக்கிற சூழ்நிலை, அதாவது இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் என்னோட நெய்பர்ஸ் கிட்டலாம் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு தலைக்குனிவு அப்படின்றது என்னோட சொசைட்டிலே ஏற்படுத்துவார். அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்மளாலையும் வரலாம், நம்ம குடும்பத்தாலையும் வரலாம், எல்லா குடும்பத்துலையும் இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு போகணும். அஞ்சாவதாக நம்ம ஆரோக்கியத்தில் கை வைப்பார். நீ உடம்பு நல்லா இருந்தால் தானே ஓடி ஓடி வேலை செய்கிறதுக்கு, உடம்புல உன்னை உட்கார வைக்கிற பாருன்னு உட்கார வைப்பார். ஆக இந்த 5 விஷயமும் அஷ்டமத்து சனி செய்வார். அப்போ நம்ம இதில் வந்து பாருங்கள் எல்லா விஷயத்துலையும் நம்ம காஷியஸாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா உடனே வைத்தியம் பண்ணிக்கணும், உடனே அதுக்கு என்ன சாப்பாடோ பண்ணிக்கினா பிரச்சனை இல்லை. ஆக இந்த 5 விஷயத்துலையும் சிம்மராசி அன்பர்கள் நல்ல கவனமாக இருக்கணும். இது அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கம்மா லாப குருவாக வராரு. லாப குருவாக வரவர் இந்த 2.5 வருஷத்தில் 1 வருஷம் அவங்க செய்கிற தொழிலில் நஷ்டத்தை சனி பகவான் ஏற்படுத்த பார்ப்பான், லாபத்தை குரு கொடுத்துருவார். அப்போ செய்கிற தொழில் கீழே போகாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும்லாம். ராகு கேது 7-1 பெருசாக வந்து அவங்க ஃபேவராக இல்லை, பட் இருந்தாலும் ராகு மேலே குருனோட பார்வை இருக்குது. இந்த 1ல் இருக்க ஜென்மத்தில் இருக்க கேது மேலே குருனோட பார்வை இல்லை. கேதுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கினா போதுமானது. அதுக்கும் மேலே சனி பகவான் அஷ்டமத்து சனிக்கும் பரிகாரம் இருக்குமா, பண்ணிக்கினா சரியா போயிடும். ஓகே சூப்பர் மேம். அதாவது வந்து இத்தனை நிறைய ராசிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் வந்து சிம்ம ராசி நேயர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த சிம்ம ராசிக்காரங்கள் வந்து அந்த பிரச்சனைகள் வரும்போது அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது கடவுள் வழிபாடு பண்ணால் சிறந்ததாக இருக்குமா மேம்? ஆமாம்மா பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த விஷயத்துலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னால் அந்த விஷயத்துல எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தால் எந்தவித ஒரு நெகட்டிவ் இம்பேக்டும் வராதுமா உங்களுக்கு, அதை அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனிக்குன்னே இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறந்தாங்கி பக்கத்தில் எட்டிய தளி அப்படின்னு இருக்குது. அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரர் ஆலயம். அகஸ்தீஸ்வரர் நிறைய இடத்துல இருக்காரு, ஆனால் அந்த அகஸ்தீஸ்வரர் ஆலயம் தான் அஷ்டம சனிக்கான பரிகார ஸ்தலம். அங்கே போய் ஈசனை வழிபாடு பண்ணலாம். இந்த ஜென்மத்தில் இருக்க கேதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா, பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயில், இப்போ தான் வந்து தெரு விநாயகர் கோயில் இருக்குல்லம்மா, எல்லா ஊர்லேயும் இருக்குது. அந்த விநாயகர் கோயில் மாதம் ஒரு முறை சதுர்த்தி இல்லை சங்கடார சதுர்த்திக்கு போயிட்டு கொள்ளு சாதம் நம்ம வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொள்ளு சாதம் ஒரு தொன்னையில் கொடுத்தா போதுமானது. இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் நாய் வளர்க்கலாம், இல்லை தெருநாய்களுக்கு உணவு கொடுக்கலாம். இது கேதுவும் முழுசும்
பசிஃபை பண்ணிடும், பிரீத்தி பண்ணிடும். சனி பகவானுக்கு அந்த எட்டிய தளி. இப்போ பொதுவாக வந்து பாருங்கம்மா 2.5 வருஷத்துல ஒரே முறை போயிட்டு வருவாங்க. அப்படி வேண்டாம், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை, பஸ் வசதி நிறைய இருக்குமா, அந்த மாதிரி போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது பிரச்சனைகள் ஒண்ணுமே இருக்காதுமா. கூட வழிபாடும் பண்ணி நம்ம நிறைய விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்தா சிம்மம் இதுவும் கடந்து போகும். சூப்பர் மேம், சூப்பர். இதுவும் கடந்து போகும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட்.